இந்த உண்மை என்றும் உயிர் வரும் என்ற நூலிலே என்ன விடயத்தை கருப்பொருளாக கொண்டு நீங்கள் எழுதினீர்களா? விமர்சன இலக்கியங்களை திறனாய்வு சம்பந்தமாக அந்த இலக்கியங்களை படைக்க வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கின்றது. உங்களுடைய இலக்கிய படைப்புகளிலே நீங்கள் மிக முக்கியமாக என்னென்ன விடயங்களை அடையாளப்படுத்துகிறீர்கள், என்னென்ன விடயங்களை நீங்கள் மைய கருத்துக்களாக சமூகத்துக்கு வெளிப்படுத்தி வருகின்றீர்கள்? திருகோணமலை தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறதால நாங்கள் இப்போ பாடசாலைகளுக்கு செல்கின்றோம். பாடசாலைகளுக்கு சென்று பாடசாலை மாணவர்களை சிறுகதைகளை உடனே வாசிக்க வைக்கிறோம். இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் பல மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வழிப்படுத்தி இன்றைக்கு பெரிய பெரிய பேச்சாளர்களாக, கவிஞர்களாக, எழுத்தாளராக, இலக்கியத்துறைகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வணக்க நேயர்களே, மற்றொரு துறைக்கப்பாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். துறை சார்ந்த பிரமுகர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த அனுபவ பகிர்வுகளை நிகழ்ச்சியிலே பகிர்ந்து வருகிறது எங்களுடைய வளமையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த வாரம் மட்டக்களப்பு கலையகத்திலிருந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த வாரம் நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய பிரமுகர் குறிப்பாக திருகோணமலை மண்ணை சார்ந்தவராக இருக்கின்றார். திருகோணமலை மண்ணை சார்ந்த ஒரு பிரபலமான எழுத்தாளராக எல்லோரும் அறியப்பட்ட ஒருவராகத்தான் இருக்கின்றார். அவரைத்தான் நாங்கள் நிகழ்ச்சியிலே அழைத்து வந்திருக்கின்றோம். முதலில் நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். எங்களோடு இணைந்து கொள்கின்றார் கடகசூரியம் யோகானந்தன் அவர்கள். அவர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே முதலில் அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். யோகானந்தன் என்று கூறுவதை விட சம்பூர்தாசன் என்று குறிப்பிடுகின்ற போதுதான் உங்களை எல்லோருக்கும் பரிச்சயமாக இருக்கின்றது. உங்களுடைய நூல்கள் ஊடாகவும் அவ்வாறு தான் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம், அறிகின்றார்கள். எதுவாக இருந்தாலும் உங்களை அறியாதவர்களுக்காகவும் அதே போன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நேயர்களுக்காகவும் உங்களை பற்றி ஒரு சிறியதொரு அறிமுகத்தை வழங்கக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமா. என்னை பொறுத்தவரை என்னுடைய கனகசூரியம் யோகானந்தன் சம்பூரை பிறப்பிடமாக கொண்டு இன்று திருகோணமலையில் வசித்து வருகின்றேன். ஒரு ஆரம்பகால ஆசிரியராக இருந்து அதிபராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றேன். இப்போ என்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்ல போனால் தந்தையார் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். மற்றது இறுதி வரை ஒரு சிறிய வியாபார நிலையத்தை வைத்து அவர் நடத்தி கொண்டிருந்தார். அதுபோல் 3 சகோதரிகள், மொத்தமாக நாங்கள் 4 பேர். அதுபோல் என்னுடைய குடும்பம் வந்து பார்க்கின்ற போது மனைவி, 2 மகன்மார், மற்றது மகள் 1, 3 பிள்ளைகளுடைய தந்தையாக நான் இருக்கின்றேன். என்னுடைய ஆரம்ப கல்வி என்று சொல்லுகின்ற போது சம்பூர் மகா வித்தியாலயத்திலே என்னுடைய தரம் 11 வரையான கல்வியை அங்கு கற்று, பிற்பாடு மூதூர் புனித அந்தோனியார் மகா வித்தியாலயத்திலேயும் கற்று, அதன் பிற்பாடு மூதூர் மத்திய கல்லூரியில் கலைப்பிரிவிலே கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிற்பாடு அங்கிருந்து நான் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 83ஆம் ஆண்டு நான் பேராதனை பல்கலைக்கழகத்திலே மாணவனாக இணைந்து கொண்டு ஒரு கலைப்பட்டதாரியாக நான் வெளியேறினேன். இவ்வாறாக என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய சுருக்கமான அறிமுகத்துக்கு நன்றி. நாங்கள் நேற்றுள்ளே அடுத்த கட்ட பகுதிக்கு பயணிப்பதற்கு முன்னர் சம்பூர்தாசன் என்கின்ற அடைமொழிக்கு என்ன காரணம்? ஒரு புனைப்பெயரிலே சம்பூர்தாசன் என்று உங்களை வருத்திக் கொள்கின்றீர்கள். அதற்குள் இருக்கக்கூடிய முழுமையான விளக்கம் என்ன? அதை எங்களோட பகிரக்கூடியதாக இருக்குமே ஆரம்பத்திலேயே. பொதுவாக எங்களுடைய 4 வகை நிலம் கொண்ட ஒரு புண்ணிய பூமி சம்பூர். ஒரு புறம் கடல், மறுபுறம் வயல்வெளிகள், எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற ஒரு அழகிய ஒரு கிராமம். கலை பண்பாட்டுக்கு அங்கே எதுவிதமான குறைபாடும் இல்லை. அந்த வகையில இளமை காலத்தில் என்னை இந்த கலையின் பால் ஈடுபட செய்தது என்னுடைய கிராமத்தினுடைய அழகும் அதனுடைய எழிலும். பங்காள பார்த்தால் பெரிய அளவிலான ஒரு பில்லுக்குளம், தாமரை நிறைந்த ஒரு தாமரைகள் பூத்து குலுங்குகின்ற ஒரு தடாகம், அப்படிப்பட்ட ஒரு இயற்கை அழகு நிறைந்த ஒரு கிராமத்துல பிறந்ததால சம்பூர் தாசன், நான் ஒரு சம்பூரினுடைய அடிமை, தாசன் என்று என்னுடைய பெயரை நான் வைத்துக் கொண்டேன். சம்பூர் என்பது எங்களுக்கு இருக்கின்ற ஒரு அடையாளம். எங்கு வாழ்ந்தாலும் நாங்கள் சம்பூர் என்று சொல்லிக் கொள்வதில், நாங்கள் பிறந்த மண்ணை மறக்காமல் சொல்லிக் கொள்வதிலே பெருமை என்றும் பெருமைதான். இந்த அடிப்படையில் தான் நீங்கள் சம்பூர்தாசன் என்று குறிப்பிட்டு உங்களுடைய மண்ணினுடைய பெருமைகளை வெளிப்படுத்தி வருகிறீர்கள். அது இடத்தாக இருக்கலாம், அல்ல நீங்கள் பதவிகளாக இருக்கலாம், தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகிறீர்கள். சம்பூர் மகா வித்தியாலயத்தை உங்களுடைய ஆரம்ப கல்வி எவ்வாறாக அமைந்தது? அவை தொடர்பான அனுபவங்கள் எவ்வாறு பகிரக்கூடியதாக இருக்குமா? பொதுவாக இந்த வெளி மாவட்டத்தை, இந்த யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற பல்வேறுபட்ட பிரதேசங்களிலிருந்து ஆசிரியர்கள் அங்கே கற்பித்தல் பணியில் ஈடுபட்டார்கள். அவர்கள் காட்டிய அற்புதமான பணி,
மொழியை அவர்கள் லாபகமாக எங்களுக்கு சொல்லித்தந்த அந்த விதம்தான் இன்றும் கூட நாங்கள் அந்த மொழியிலே ஈடுபாடு கொள்வதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஒரு தரமான ஆசிரியர்கள் அங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து அவர்கள் இவ்வளவு பிரதேசத்தை எல்லாம் கடந்து வந்து எங்களோடு இருந்து இரவு பகலாக தமது கடமையை பூர்த்தி செய்ததனுடைய விளைவுகள் இன்று நாங்கள் உயர்ந்த நிலையில இருக்கிறது காரணமாகும். சம்பூர் மகாவித்தியாலயத்தில் கற்கின்ற போது மறக்க முடியாத நினைவுகளின் சொன்னால் என்னென்ன விடயங்களை மீட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்? நினைவுகள் தான் எங்களோட ஊர்ல அடிக்கடி கலை விழாக்கள் நடைபெறும். அப்போ கலை விழாக்கள், இலக்கிய விழாக்கள், கவியரங்கு, இப்போ இளமை காலத்திலே நிறைய கவியரங்குகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. பெரிய பெரிய அறிஞர்கள், குறிப்பாக இந்த வானானா ராஜரட்னம் அவர்கள் இலங்கையினுடைய பிரபலமான எழுத்தாளர். அவர் சம்பூர் மாவட்டத்தில் ஒரு காலத்தில் ஆசிரியராக இருந்திருக்கின்றார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கல்விமான்களை, ஒரு கலைஞர்கள் நிறைந்த ஒரு ஊர். அந்த கலையினுடைய வெளிப்பாடு ஏராளமான விழாக்களை நாங்கள் காண, சிறிய வயதிலே நாடகங்கள், கவியரங்கள் போன்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளை காணக்கூடிய ஒரு பெரும்பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. இவ்வாறு ஒரு கலைத்துறையோடும் அதே போன்று ஒரு கலை சூழலோடும் இருக்கக்கூடிய உங்களை இந்த கலைச்சூழலுக்குள் தள்ளிய ஒரு தருணம் என்றால் அதை எந்த தருணமாக இளமை காலத்தில்? இளமையிலே எனக்கு மொழியின் மீது அளவு கடந்த ஈடுபாடு இருந்தது. இந்த சினிமா பாடல்கள், பொதுவாக நான் சிறிய வயதிலே சினிமா பாடல்களை நல்ல தரமாக கேட்பேன். அந்த பாடல்களில் இருக்கின்ற வரிகள், அந்த பாடல்களில் சொல்லுகின்ற இந்த கருத்துக்கள் என்னை பற்றி கொண்டது. அதன் மூலமாக அந்த தமிழ் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு. மற்றது எங்களை திருவிழா காலங்களில் கலை விழாக்களும் நாடகங்களும் கவியரங்குகளும் வெளி ஊராக்களை கொண்டு வந்தெல்லாம் செய்வார்கள். அந்த அவற்றையெல்லாம் கேட்டு 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 எங்களுக்கு அந்த சிறிய மற்ற கூத்துக்கள், அந்த காலத்தில் எங்களோட ஊர்ல கூத்துக்களுக்கும் பிரபலியமான ஒரு ஊராக இருந்திருக்கின்றது. வள்ளி திருமணம் என்ற கூத்து அடிக்கடி நடக்கும். இப்படியான இந்த கலைஞர்களோடு வாழ்ந்ததோ அல்லது கலைஞர்களுடைய வார்த்தைகளை கேட்டு 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 நாங்களும் அதில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு முழுமையாக கிடைத்தது. நிச்சயமாக நாங்கள் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியிலே உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தையும், அதை போன்று உங்களுடைய ஆரம்ப காலம், இளமை காலத்தினுடைய ஆரம்ப பகுதிகள் எவ்வாறாக இருந்தது என்ற பதிவுகளை பெற்றிருந்தோம். நிகழ்ச்சியின் ஊடாக தொடர்ச்சியாக பயணிக்கின்ற போதும் இன்னும் பல்வேறுபட்ட அனுபவ பகிர்வுகளை உங்களோட பகிர்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். துறைக்கப்பாடு நிகழ்ச்சியோடு இன்று எங்களுடைய நிகழ்ச்சிகளை பயணித்துக் கொள்கின்றார் சம்பூர் தாசன் என்று அறியப்பட்ட ஒரு பிரபலமான எழுத்தாளர். அவருடைய துறை சார்ந்த அனுபவங்களை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலும் இந்த பகுதியிலும் உங்களுடைய பகிர்வதற்காக தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் நிகழ்ச்சியுடைய முதல் பகுதியிலே எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுடைய ஆரம்ப கால கல்வி தொடர்பான நடவடிக்கைகள், உங்கள் கிராமத்தினுடைய கலை தொடர்பான விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களுடைய உயர்தர வகுப்புகளை மூதூர் மத்திய கல்லூரியிலே நீங்கள் கற்கின்றீர்கள். அந்த கால பகுதி எவ்வாறாக அமைந்தது? பொதுவாக எங்கள ஊரிலிருந்து மூதூர் மத்திய கல்லூரிக்கு செல்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். இப்போ அந்த காலத்தில் பெரிய போக்குவரத்துகள், பஸ்ஸுகள், போக்குவரத்துகள் இருந்தாலும் நாங்கள் சைக்கிள் மூலமாகத்தான் வந்து எங்களுடைய கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு முற்றுமுழுதாக ஒரு இஸ்லாமிய பிரதேசம், இஸ்லாமிய பாடசாலையாக இருந்தாலும் அவர்கள் எங்களை வரவேற்று எங்களுக்குரிய தரமான கல்வியை அவர்கள் அளித்தார். அதன் காரணமாக நான் நினைக்கின்றேன் என்னுடைய வகுப்பிலிருந்து 13 பேர் பேராண்மை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. நீங்கள் உங்களுடைய உயர்தரத்திலே கலைப்பிரிவை தெரிவு செய்கிறீர்கள். கலைப்பிரிவை தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன? கலைப்பிரிவை தெரிவு செய்ய சொன்னால் எங்களுக்கு அந்த கலைப்பிரிவை கற்கிறதுல எனக்கு ஒரு ஈடுபாடும் இருந்தது. அப்போ அந்த மற்ற அதுக்குரிய சூழலும் எங்களுக்கு அந்த கற்றலுக்குரிய பெறுபேறுகள் அதெல்லாம் அந்த அமைப்பை வைத்துக்கொண்டு இதில் சாதிக்கலாம், கலைப்பிரிவிலும் சாதிக்கலாம் என்ற ஒரு வெறியோடு என்னுடைய கல்வியை நான் தொடர்ந்தேன். மூதூர் மத்திய கல்லூரியிலே நீங்கள் மாணவர் மன்றங்களில் இருந்திருக்கிறீர்கள். அங்கு கலை செயற்பாடுகளை எவ்வாறாக உங்களை ஈடுபடுத்திக் கொண்டீர்கள்? பொதுவாக இந்த மூதூர் மத்திய கல்லூரியில் சில நாடக இதில் சிறிய பாத்திரங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதுபோல சில விழாக்களுக்கு எங்களை உதாரணமா வாணி விழாவை நடத்துவதற்கு நான் தலைமையேற்று நடத்தின ஒரு வாய்ப்புகளும் அங்கே இருக்கின்றது. இதற்கு பின்னர் நீங்கள் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்டு பேராதனை பல்கலைக்கழகம் செல்கின்றீர்கள். பேராதனை பல்கலைக்கழகம் நீங்கள் சென்ற காலம் என்பது நாட்டை பொறுத்தவரையில் ஒரு அசாதாரண சூழ்நிலை முளைவிட ஆரம்பித்த காலமாக இருந்தது. பல்கலைக்கழக வாழ்க்கை, அதனுடைய ஆரம்ப காலகட்டங்கள் எவ்வாறாக இருந்தது? அவை தொடர்பாக கூறுங்களுடைய முதலாவது வருடம் எவ்வாறாக கலைந்தது? பொதுவாக நாங்கள் ஒரு கிராமத்திலே புறப்படமாக கொண்டவர்கள். கண்டி நகரத்துக்கு சென்ற உடனே
நாங்கள் ஒரு புதியொரு உலகத்திலே ஒரு பிரவேசிக்கின்ற ஒரு நிலை, அதுவும் பேராதன பல்கலைக்கழகத்தினுடைய அழகும் அந்த லாவணியம் அந்த கட்டட அமைப்புகள் இல்லை விரிவுரை மண்டபங்கள் எல்லாத்தையும் பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருந்தது. நான் நினைக்கின்ற இலங்கையில் உள்ள பல மாணவர்கள் என்னோடு படித்தவர்கள், இப்போ உதாரணமா கவிஞர் ராகில் நிந்ததாசன் என்று சொல்லி ராகில், குருபரன் அவர்கள், இப்படி பல எழுத்தாளர்கள். மற்றது நாங்கள் அந்த படிக்கிற காலத்திலே இந்த சங்கப்பலகை என்றொரு அந்த இதுல இந்த கவிதை சிறிய சிறிய கவிதைகளை எல்லாம் எழுதி அதில் போடுவோம், அதை நாங்கள் வாசிப்போம். மற்றது மற்றவருடைய கவிதைகளை வாசிப்போம், மற்ற விழாக்கள் எல்லாவற்றிலையும் கலக்க. மற்றது ஒரு பேரான பல்கலைக்கழகத்தினுடைய இயற்கை எழில், அந்த ஒரு கற்றலுக்கான ஒரு சூழலை, ஒரு இதமான கற்றலுக்குரிய சுயமாக நாங்கள் கற்கக்கூடிய ஒரு அழகான சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தது பல்வேறுபட்ட பேராசிரியர்கள். ஒரு பேராசிரியர் சதாசிவம், பேராசிரியர் பூலோசிங்கம், பேராசிரியர் தில்லநாதன், பேராசிரியர் அருணாச்சலம், இவ்வாறாக துரைமனோகர், இவ்வாறாக ஒரு நீண்ட பட்டியல். அப்ப அவர்கள் எங்களுக்கு காட்டிய இந்த மொழியின் மீது அவர்கள் கொண்டிருந்த ஈடுபாடு, அந்த மற்ற நூலகம், பேரான பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தில் இருக்கின்ற 5 மாடிகளை கொண்ட நூலகம். இந்த நூலகம் எங்களை ஒரு புடம் போட்டிருக்கின்றது. நிறைய வாசிக்கக்கூடிய ஒரு சூழல், நிறைய அந்த இலக்கியம் சம்பந்தமான புத்தகங்களை வாசிக்கக்கூடிய அந்த இதமான சூழல். மற்றது ஒரு குளிர், எங்கு பார்த்தாலும் புல் பச்சை, அந்த முடிவெட்டப்பட்ட புல்வெளிகள், எங்கு பார்த்தாலும் பூக்களும், நந்தவனம், மற்ற அங்கால பாய்ந்து ஓடுகின்ற அருவி, அங்கால பார்த்தா மகாவலியினுடைய சலசலத்து ஓடுகின்ற மகாவலி, அங்கால பார்த்தால் மூங்கில் காடு, இவ்வாறான ஒரு அங்கால குறிஞ்சிக்குமர், இப்படி ஒரு ரம்மியமான ஒரு சூழல்ல எங்களுடைய கற்றலை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. நீங்கள் கற்ற காலத்திலே பல பிரதேசங்களிலிருந்து மாணவர்கள் வந்திருப்பார்கள். அவர்களுடனான அந்த நட்பு வட்டங்களை நீங்கள் எவ்வாறாக அங்கு விரிவுபடுத்திக் கொண்டீர்கள்? பொதுவாக நாங்கள் படிக்க போன காலம் ஒரு பிரச்சனைக்குரிய காலம், நாட்டிலே அசாதாரண சூழ்நிலை இருந்த காலம். அந்த காலத்திலையும் நாங்கள் வெளியிலே செல்லுகின்ற போது, இங்கிருந்து எங்களோட ஊர்ல இருந்து நாங்கள் கண்டிக்கு பயணமாகின்ற போது இருக்கின்ற மனதில் ஏற்படுற பயமும் அச்சமும், அந்த சூழல் பல்கலைக்கழகத்துக்குள்ள நாங்கள் சென்று விட்டால் அது தனி உலகம், தனி ராட்சியம், எங்கு பார்த்தாலும் நட்பு வட்டாரங்கள். அப்ப நிறைய மாணவர்களோடு பழகக்கூடிய, மற்றது சிங்கள மாணவர்கள் இருந்தார்கள், அவர்களும் அன்பாக பழகக்கூடிய பல்கலைக்கழகம் என்பது ஒரு எல்லோரும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு இனமத மொழிகளுக்கு அப்பால் இயங்கிய ஒரு பல்கலைக்கழகம். நல்ல நீங்கள் பல்கலைக்கழகம் சென்ற காலம் 1980ஆம் ஆண்டு, 83ஆம் ஆண்டு. கலவரத்துக்கு முன்னால பின்னர்? கலவரத்துக்கு இப்ப நாங்க போற டைம்ல கலவரம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடியற சூழல். இப்ப கண்டி நகரத்துல போனால் எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தோற்றுப்பாடு இருந்தது. மற்ற இதை விடங்கிற ராக்கிங் தொல்லைகள் அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும். பேரான பல்கலைக்கழகம் எல்லாம் ராக்கிங் என்றால் ஒரு கடுமையான ராக்கிங் எல்லாம் அங்க இருக்கும். ஆனா அன்பானவர்கள். அப்ப அதை எங்களை அந்த மாற்றுவதற்கு அவர்களுடைய ராக்கிங், அவர்களுடைய அறிவுரைகள் எல்லாம் எங்களை மாற்றுவதற்குரிய நாங்கள் பிறந்த சூழலை விட்டு ஒரு புதிய ஒரு உலகத்துக்கு எங்களை இட்டு சென்றது. நிச்சயமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியுடைய இந்த பகுதியில், அதாவது இதனுடைய கனகசூரியன் யோகானந்தன் அவர்களுடைய பாடசாலை காலத்தில் இருந்து அவருடைய பல்கலைக்கழக வாழ்க்கையை மட்டும் நாங்கள் தொடர்கின்றோம். இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியிலும் பல்வேறுபட்ட விடயங்களை தருவதற்காக இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நாங்கள் துறை சார்ந்தவர்களுடைய அனுபவங்களோடு இணைந்திருக்கலாம். இவ்வாறாக உங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கை கழிந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு ரம்மியமான சூழ்நிலையோடு உங்களுடைய கட்சி நடவடிக்கைகள் அங்கு தொடர்ந்திருப்பதாக நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த எழுத்துத்துறை மீதான ஈடுபாடு அல்லது இந்த எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்கு எப்போது உங்களுக்குள் வேரூன்றியது? அந்த தருணங்கள் தொடர்பாக நீங்கள் பகிரக்கூடியதாக? நிச்சயமா. பொதுவாக அந்த பல்கலைக்கழக கல்வியை கற்ற பிற்பாடு மலையகத்துல, அதுவும் குறிப்பாக கினிக்கத்தேன என்ற ஒரு இடம், அதிலேயே ஒரு கெனில்பத் என்று சொல்லி ஒரு எஸ்டேட், தேயிலை நிறைகள், அழகான தேயிலை தோட்டங்கள் நிறைந்த ஒரு பிரதேசம். அப்ப அங்கு கற்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த மற்ற அங்கே ஓடுகின்ற சலசலத்து ஓடுகின்ற ஆறுகள், அங்கே நதிகள், மரங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு. அப்ப அந்த காலம் ஒரு இந்த மனதுக்கு ஒரு இன்பமான ஒரு காலம். இந்த கவிதைகளை எழுதுவதற்கு தூண்டிய காலம்னு சொல்லலாம். பொதுவாக நான் ஆரம்பத்துல பலருக்கு கவிதைகளை எழுதி கொடுத்துருக்கேன், புத்தக வடிவத்தில் இல்லை. என்னுடைய கவிதைகளை அவர்கள் தங்கட பேர்ல போட்டு வரலாறும் இருக்கின்றது. அதுக்கு பிற்பாடு அப்ப இந்த இவற்றினுடைய நீட்சியாக நான் 2005ஆம் ஆண்டு
உண்மை என்று உயிர் பெறும் என்ற ஒரு நூலை, கவிதை நூலை முதலாக 2005ஆம் ஆண்டு. அப்ப இந்த நூல் தேசிய சாகித்ய விருதினை பெற்றுக்கொண்டது. 2006ஆம் ஆண்டு இந்த அரச சாகித்ய விருதுக்குரிய நூலாக இந்த நூல் தெரிவு செய்யப்பட்டது. அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு என்னுடைய இந்த வாழ்க்கையில ஒரு திருப்பமா இருந்தது. இந்த உண்மை என்றும் உயிர் பெறும் என்ற நூலிலே என்ன விடயத்தை கருப்பொருளாக கொண்டு நீங்க எழுதினீர்களா? நாங்கள் அடுத்த விடயத்தில் செல்வதற்கு முன்னாடி அதை சொல்லிவிட்டீர்கள். என்னன்னா, இதுல முக்கியமாக இந்த போர்ச்சூழல், இதுக்குள்ள வருகின்ற பல கவிதைகள் போருக்குள்ள அகப்பட்ட அந்த மக்களுடைய வாழ்வியல், இந்த நடைமுறைகள், அவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள், துன்பங்கள், ஒரு தனி மனித வாழ்க்கையிலே ஏற்படுத்த இன்ப துன்பங்கள், இயற்கையினுடைய அழகு. நான் மலையகத்தை பற்றி இதுக்குள்ள எழுதியிருக்கிறேன். இல்லைன்னா மலையகத்துல நான் உள்வாங்கிய அந்த காட்சிகள், அந்த பெரிய நிறைய சொல்லாடலை எனக்கு ஏற்படுத்தியது, சொல்வளத்தை ஏற்படுத்தி. அப்ப அதனுடைய விளைவாக இந்த கவிதை மலையக, இது பொதுவாக மணிமேகலை பிரச்சுரம், இந்தியாவில தான் இது அச்சிடப்பட்டு மணிமேகலை பிரச்சுரமாக வந்த நினைக்கிறேன். இது பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றது. இந்த கவிதையினுடைய வெளியீட்டு விழா கொழும்புல நடந்தது, தமிழ் சங்கத்தில் நடந்தது. ஒரு பிரபல்யமான ஊடகவியலாளர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். BH அப்துல் ஹமீத் அவர்கள் கூட அந்த வெளியீட்டுக்கு வந்தது. பெரிய பிரபல்யமாக அது நடந்தது. அதன் பிற்பாடுதான் இந்த நூல் வெளியீடு திருவோணமலையில் இடம்பெற்றது. அடுத்தபடி தொடர்பாக நீங்கள் இந்த நூலுக்கு பின்னரான உங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக கூறுங்க. அதன் பிற்பாடு அதனுடைய உந்து சக்தி எனக்கு இந்த சிறுவர்கள் மீது ஒரு ஈடுபாடு இருந்தது. சிறுவர்கள் பற்றிய பாடல் எழுத வேண்டும் என்ற ஒரு நீண்டகால கனவு 2006 நிறைவேறியது. மழலைக்கு ஒரு பாட்டு என்ற ஒரு நூலை 2006 நான் எழுதி வெளியிட்டேன். இதான் முதல் நான் சிறுவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு சிறிய நூல். அதைத் தொடர்ந்து 2000 இந்த நூலை எழுதினேன், என்மன வானில். இதுவும் ஒரு கவிதைகள் தான். அப்ப இதுவும் ஒரு என்மன வானில், அந்த தலைப்புக்கு ஏற்றது போல பல கவிதைகளை அதுக்குள்ள நான் எழுதினேன். அதன் பிற்பாடு 2000 அதுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2019 நதியில்லா ஊடம். பொதுவாக இந்த தலைப்புல நீங்க பார்த்தா நான் இந்த சினிமா பாடல்கள் வார அடிகளை வச்சுத்தான் இந்த புத்தகங்களுக்குரிய தலைப்புட நான் தெரிவிச்சிருக்கேன். 2019 இந்த இது நூல் வெளியிடப்பட்டது. என்னுடைய சொந்த மண்ணில் சம்பூர்ல கலாச்சார மண்டபத்தில் இது வெளியீடு செய்யப்பட்டது. இதுக்கும் பெரிய வரவேற்பு கிடைத்தது. அதன் பிற்பாடு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு 2023 காற்றுக்கு தூதுவிட்டு, இப்ப இயற்கையினுடைய அம்சங்கள் இதுக்குள்ள நிறைய மலையக மக்களுடைய போராட்டங்கள், அவர்களுடைய வாழ்வியல்கள், அவர்கள் படுகின்ற துன்பங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் இதுக்குள்ள பதிவு செய்கிறேன். பேராசிரியர் மறைந்த அமரர் யோகராஜா அவருடைய அணிந்துரை, பேராசிரியர் அஸ்ரப் அவர்களுடைய அணிந்துரை, நண்பர் ராகிலுடைய அந்த ஒரு சிறப்பு உரையோடு இந்த நூல் திருவோணமலையில் வெளியீடு செய்யப்பட்டது. அந்த வகையில் அது ஒரு முக்கியமான அதற்கு பிற்பாடு 2023 பிற்பாடு எழுத்து முயற்சிகளை நான் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். இன்னும் புத்தக முயற்சிகளில் இன்னும் இறங்கவில்லை. இவ்வாறாக இவையெல்லாம் உங்களுடைய கடந்த கால பதிப்புகளாக இருக்கிறது, அண்மை கால பதிப்புகளாக இருக்கிறது. எதிர்காலத்திலே நீங்கள் என்ன நூல்களை வெளியிடப் போகின்றீர்கள்? அவை தொடர்பான இலக்கிய பயணங்கள், இலக்கிய திருடர்கள் எவ்வாறாக இருக்கிறன? அவை தொடர்பில் மொத்தத்தில் நான் கவிதைகள் நிறைய எழுதி வைத்திருக்கின்றேன். மற்றது தேசிய ரீதியிலேயும் பல கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறேன். இப்பொழுது இந்த விமர்சனம், சிறுகதை பக்கமும் எனக்கு ஈடுபாடு இருக்கு. நான் சிறுகதைகள் இப்பொழுது நான் கூடுதலாக நாவல், சிறுகதைகள், விமர்சன இலக்கியங்களை கூடுதலாக வாங்கி கொண்டிருக்கேன். அது சம்பந்தமான பதிவுகளையும் இப்பொழுது செய்து கொண்டேன். எதிர்காலத்தில் விமர்சன இலக்கியங்களை திறனாய்வு சம்பந்தமாக அந்த இலக்கியங்களை படைக்க வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கின்றது. மற்ற நாங்கள் தமிழ்ச்சங்கத்திலே திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்தினுடைய உபதலைவராக இருக்கின்றேன். அப்ப இருந்து கொண்டு நாங்கள் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன திட்டங்களை தீட்டலாம் என்று நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இதே போல இந்த அடிப்படையில் எனக்கு ஒரு உந்து சக்தியாக 2023 வித்தகர் விருது கிடைத்தது. கிழக்கு மாகாணத்துக்குரிய வித்தகர் விருது கிடைத்தது. அதன் பிற்பாடு 2025 கலாபூஷணம் விருது கிடைத்திருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு கலாபூஷண அரச விருது கிடைத்திருக்கின்றது. இப்ப இவையெல்லாம் விருதுகளுக்கு அப்பால், அப்ப விருதுகள் சொல்றதை விட இப்ப என்னுடைய சம்பந்தமான நிறைய பதிப்புகள்லாம் வந்திருக்கின்றது. இதை விட பத்திரிகைக்கு நான் பல கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன். இவை அண்மையில வந்த என்னை பற்றி திலக்கிரின்னு சொல்லி சுவிஸ்
நாட்டில் இருக்கின்ற ஒருவர் அதை என்னை பற்றி எழுதியிருக்கின்றார். இப்போ இவ்வாறாக இலக்கிய முயற்சிகள் மற்ற மாணவர்களை பயிற்றுவிக்கிறது, அவர்களுக்குரிய களங்களை அமைத்து கொடுப்பது, மற்ற விவாதங்கள் ஏற்படுது. நான் பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருக்கின்றேன். இந்திய பட்டிமன்ற பேச்சாளர்களோடு இணைந்து பட்டிமன்ற செயற்பாட்டிலையும் ஈடுபட்டு கொண்டு வருகின்றேன். சம்பூர் தாசர் என்று உங்களை போடுகின்றார்கள். ஆனால் உங்களுடைய நூல்களை பார்க்கின்ற போது அதிலேயே உங்களுடைய இயற்பெயரைத்தான் நீங்கள் போடுகின்றீர்கள். அதற்கான காரணம் என்ன? ஏன் உங்களுடைய அந்த புனைப்பெயரை பொதுவாக பொதுவாக இந்த என்னுடைய இலக்கிய முயற்சிக்கு என்னுடைய தந்தையார், இப்ப தந்தையாரை பொறுத்தவரை வியாபாரியாக இருந்தாலும் எங்களுடைய கடையில அந்த காலத்துல எல்லா இலங்கையில வருகின்ற பத்திரிகை எல்லாம் வெளியில வரும். அப்போ அந்த பத்திரிகைகளை சிறிய வயதிலேயே வாசிக்கிறது, அதாவது மற்றது இந்த இப்படி கையை சஞ்சிகைகள் எல்லாவற்றையும் இந்திய சஞ்சிகைகள் எல்லாம் வரும், எல்லாவற்றையும் வாஜி அப்போ அது ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தி என்னுடைய தந்தையார். இப்போ தந்தையாரை பொறுத்தவரையில் பெரியொரு அறிவாளி என்று சொல்றதுக்கு இல்லை, அவர் ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படித்தால் நிறைந்த ஒரு வாசிப்பு பழக்கம், அறிவுடையவர். அப்போ அவருடைய நினைவு, அவர் இப்போ காலமாகிவிட்டார், எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அப்ப அவருடைய நினைவை, அவர் கொஞ்சம் பிரபலியமானவர், அப்ப அந்த அவருடைய பெயரை வைத்து கொண்டு நான் செய்கிறதால எனக்கு சில வெற்றி கிடைக்குதோ என்ற ஒரு நன்றி கடனாக தந்தைக்கு செய்கின்ற ஒரு கடனாக நினைத்து அந்த பெயரை நான் இன்று வரைக்கும் பாவிக்கிறேன். உங்களுடைய இலக்கிய படைப்புகளிலே நீங்கள் மிக முக்கியமாக என்னென்ன விடயங்களை அடையாளப்படுத்துகிறீர்கள், என்னென்ன விடயங்களை நீங்கள் மைய கருத்துக்களாக சமூகத்துக்கு வெளிப்படுத்தி வருகின்றீர்கள்? பொதுவாக இந்த சமூகத்தில் ஏற்படுற அவலங்கள், குறிப்பாக மக்கள் எதிர்நோக்கிற அன்றாடம் யதார்த்தமான, உதாரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட அண்மையில் ஏற்பட்ட புயல், இப்படியான அந்த யதார்த்த மக்களுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து போடுகின்ற, உடைத்து போடுகின்ற, மாற்றி போடுகின்ற அந்த விடயங்களையும், சமூகத்தில் ஏற்படுற சீர்கேடுகளையும், அப்ப இவற்றை தான் என்னுடைய கருவாக நான் கொண்டு, அது சிறுகதையா இருந்தால் நான் இதுவரைக்கும் ஒரு 4 சிறுகதைகள் சிறுகதை மஞ்சரி மூலமாக எழுதியிருக்கிறேன். அதிலையும் பாருங்க, சமூகத்தில் ஏற்படுற, குடும்பத்தில் ஏற்படுற சிக்கல்கள், அதில் பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறேன். உங்களுடைய பார்வையில் இப்போதைய காலகட்டத்தில் இந்த தமிழ் இலக்கியத்துடைய வளர்ச்சி எவ்வாறாக இருக்கிறது? பொதுவாக தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை குறிப்பா சொல்ல போனா வாசிப்பு பழக்கம் மிகவும் குறைந்து விட்டது. இப்ப நூலகத்தை தேடி செல்லுகின்றவர்கள் மிக அதிக விட்டார்கள். மாணவர்களுக்கு வாசிப்பது என்னென்னா, மாணவர்களுக்கு நேரம் இல்லை. அப்ப நேரம் இல்லாத பிரச்சனையால் அவர்களுடைய இந்த வாசிப்பு பழக்கம் குறைந்து. இவ்வாறாக நீங்கள் சமூகத்திலே இடம்பெறுகின்ற நாளாந்த பிரச்சனைகளை உங்களுடைய எழுத்துக்களூடாக பதிப்பித்து வருகின்றீர்கள். புதிய தலைமுறை எழுத்தாளர்கள் வகையிலே தற்போது தமிழ் படைப்புகளை, தமிழ் இலக்கிய படைப்புகளை படைத்து வருகின்றார்கள். உங்களுடைய அவதானிப்பிலே அதனுடைய செல்நெறி எவ்வாறாக இருக்கிறது? பொதுவாக இந்த நவீன இலக்கியங்கள் மீது பொதுவாக வாசிப்பு பழக்கம் பாடசாலைகளில் குறைந்து விட்டது. நாங்கள் இப்போ தமிழ்ச்சங்கம், திருவோணமலை தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறதால நாங்கள் இப்போ பாடசாலைகளுக்கு செல்லுகின்றோம். பாடசாலைகளுக்கு சென்று பாடசாலை மாணவர்களை சிறுகதைகளை உடனே வாசிக்க வைக்கிறோம். பழைய காலத்து சிறுகதைகள், அதிக சிறுகதைகளை கொடுத்து அவர்களை வாசிக்க வைத்து அந்த அவர்கள் மூலமாக இந்த கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எடுத்து பார்த்து மாணவர்கள் ஆர்வமாக இருக்கிறார். இப்போ நாங்கள் இப்போ 2-3 பாடசாலைகளுக்கு எங்களோட தமிழ்ச்சங்கத்தால் நாங்கள் செய்து கொண்டு வரோம். இப்போ மாணவருடைய ஆர்வம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறத அவதானிக்க கூட எதிர்காலத்தில் பலப்படுத்தி எடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கைகள் இருக்கு. திருகோணமலை தமிழ்ச்சங்கம் எவ்வகையான தமிழ் இலக்கிய செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது? நூல்களை பதிப்பிக்கின்ற விடயங்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களா? உங்களுடைய திருகோணமலை தமிழ்ச்சங்கம் தொடர்பான விடயங்களை பதிவு செய்யக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமா. எங்களுடைய தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்து வசந்தகால பெருவிழா என்ற ஒரு பெருவிழாவை நாங்கள் திருகோணமலையிலே பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தோம். அதுக்கு பல பேராசிரியர்களை எடுத்து வந்து ஆய்வு கட்டுரைகள், மாணவர் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய தலைப்புகளை கொண்ட ஆய்வரங்கை நடத்தினோம். அது மட்டுமா கலை நிகழ்வுகள் நடத்தி கொண்டு வருகின்றோம். இதை விட இந்த ஏழை எழுத்தாளர்களுடைய நூல்களை வெளியீடு செய்வதற்குரிய ஊக்குவிப்பை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பார்வை சமூகத்தை நோக்கியதாகவும் இருக்கின்றது. அண்மையில் சூறாவளி புயலால் ஏற்பட்ட இந்த மக்களை நோக்கி எங்களுடைய உதவிக்கரங்களை நாங்கள் வெளிநாட்டு அன்பர்களுடைய உதவியின் மூலமாக அவற்றையே நாங்கள் செய்திருக்கின்றோம். இவ்வாறாக எங்களுடைய பணிகள் நிறைய. எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திருமலை நவம் அவர்கள் பல்வேறுபட்ட அவர் ஒரு இலக்கிய கர்த்தா, திருவோணமலையினுடைய அடையாளம்னு சொல்லலாம். அப்போ அவருடைய அந்த தலைமையின் கீழே நாங்கள் பல செயற்பாடுகளை இன்று வரை செய்து கொண்டு வருகின்றோம். இவ்வாறாக உங்களுடைய இலக்கிய பயணம்
சமூக சேவைகள் தொடர்பான பார்வைகள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தற்போதைய காலகட்டத்தை பார்த்தால் சமூக பிறழ்வுகள் பல இடம்பெறுவதை நாம் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இளையோர்கள் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக இருக்கிறது. இந்த இளையோர்களுக்கு அல்லது இனி வரப்போகின்ற தலைமுறையினருக்கு நீங்கள் கூறக்கூடிய ஒரு ஆலோசனையாக என்ன விடயம் இருக்கும்? அதை நிகழ்ச்சியிலும் பதிவு செய்யக்கூடிய நிச்சயமா. பொதுவாக இந்த பாடசாலைகள் இந்த மாணவர்களை வழிநடத்தக்கூடிய மாணவர்களுடைய செயற்பாடுகளை முழுமையாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சக்தி பாடசாலைகளிடம் இருக்கு. பாடசாலைகள் இதற்காக பல நாங்களும் ஒரு அதிபராக இருந்த காரணத்தால இதற்காக பல செயற்பாடுகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தி மாணவர்களுடைய அந்த வேற பொழுதுபோக்குகள் தேவையற்ற நிகழ்வுகளுக்கு செல்லாத வகையில அவர்களுக்குரிய வளங்களை அவர்களுடைய நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நான் கொடுப்போம். நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பகுதியிலே கேட்க தவறிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை நான் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியை கேட்டு உங்களுடைய ஆசிரியர் பணி என்கிற இடங்களில் மேற்கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய ஆசிரியர் பணி அதை போன்று நீங்கள் அதிபராக கடமையாற்றுவதாக நிகழ்ச்சியுடைய பகுதியில் நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அவை தொடர்பான விடயங்களையும் இறுதி பகுதியிலே பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக. பொதுவாக நான் தமிழ் பாடாசிரியராக நீண்ட காலமாக பல பாடசாலையில கடமையாற்றுகின்றேன். அப்ப என்னுடைய மாணவர்களை அவர்களை இலக்கியத்தின் ஊடாக மொழியிலே ஒரு பாண்டித்தியம் மிக்கவர்களாக மாற்றுவதற்கு பல்வேறுபட்ட செயற்பாடுகளை நான் செய்திருக்கின்றேன். அப்ப அதன் மூலமாக மாணவர்கள் ஆர்வமாக இருந்திருக்கிறார். அப்ப குறிப்பாக ஸ்ரீ சண்முகா இந்து மாடு கல்லூரியில கிட்டத்தட்ட 9 வருடங்களாக ஆசிரியராக இருந்திருக்கார், தமிழ் பாடாசிரியர். அப்ப அப்படி இருந்து கொண்டு அந்த மாணவர்களை இன்றைக்கு புலம்பெயர் தேசத்துல பல மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வழிப்படுத்தி இன்று பெரிய பெரிய பேச்சாளர்களாக, கவிஞர்களாக, எழுத்தாளர், இலக்கியத்துறைகள் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய தொடர்புகளும் எங்களுக்கு இருக்கின்றது. அது உண்மையிலே நாங்கள் செய்த ஒரு மாற்றமாக நாங்கள் கருதுகின்றோம். மற்றது பயிற்சி களங்களை கொடுக்கின்றோம். விவாத அரங்கள்ல மாணவர்களுக்குரிய பயிற்சிகளை மாணவர்களுக்குரிய பயிற்சிகளை கொடுக்கின்றேன். வேற பட்டிமன்றத்தில் பல இந்திய பட்டிமன்ற பேச்சாளர்களோடு இணைந்து அந்த பட்டிமன்றத்தில் எவ்வாறு நாங்கள் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்று அந்த ஆர்வத்தையும் நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நேர்களே, நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை உங்களூடாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய ஆரம்ப கால செயற்பாடுகளிலிருந்து நீங்கள் உங்களுடைய தமிழ் ஆர்வத்தை எவ்வாறு வளர்த்துக் கொண்டீர்கள் என்று பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருக்கின்றீர்கள். எங்களுடைய அழைப்பு நிகழ்ச்சி எங்களுடைய கலையகத்துக்கு வருகிறது. இந்த விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்காக மிக நீண்ட தூரம் பயணம் செய்து கலையகத்துக்கு வருகின்றீர்கள். அதற்காக நாங்கள் மேலும் ஒரு நன்றியும் நாங்கள் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுடைய இலக்கிய சமூக பணிகள் தொடர வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மற்றொரு துறைக்க உங்களுடைய இணைந்திருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடுவதற்கு நான் கீர்த்தரன். வணக்க நேர்களே.